இந்த பொண்ணு குக்கிங் காம்படிஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. திடீர்னு அவளோட ஸ்டவ் வந்து ஒர்க் ஆகாம போகுது. இதெல்லாம் பார்த்து அவ ஷாக் ஆனவ அங்கேருந்து ஒரு ஆள கூப்பிடுறான். அவனும் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கிடையில வந்து நெறைய பேர் வந்து அவங்களோட டிஷ் எல்லாம் வந்து செஞ்சே முடிச்சிடுறாங்க. இவ்வளோ சீக்கிரம் டைம் ஆகுது. எல்லாருமே அந்த டிஷ் முடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்கா. இதுக்கிடையில டைம் பார்க்குறேன். டைம் பார்த்தா வெறும் 3 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ! வெறும் 3 நிமிஷம் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் வந்து கண்ண மூடி யோசிச்சு எதனா ஒரு டிஷ்ஷ செஞ்சு விடுவோம்ன்னு சொல்லிட்டு அவளும் வந்து விறகடுப்ப வந்து எடுத்துட்டு வரா. எடுத்துட்டு வந்து அவளும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறா. ஆனா, அங்கருந்து ஒரு ஆள் வந்து இதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஸ்டவ்ல மட்டும் தான் பண்ணணும்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்து சொல்றேன், என்னோட ஸ்டவ் தான் ஒர்க் ஆகல. நான் எப்படி பண்றது? நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஜட்ஜஸும் வந்து சரி விடுங்க அவ பண்ணட்டும்னு வந்து சொல்லிடுறா. அவளும் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கா. அங்க இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. என்னடா அந்த பொண்ணு பண்ணுது? அப்படின்னு வந்து எல்லாருமே யோசிச்சு ஒரு கன்ஃப்யூஷன்லயே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி 2 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட டிஷ்லாம் வந்து முடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. லின்னோட டிஷ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாவே இருக்கு. எல்லாரும் அவங்களோட டிஷ்லாம் வந்து முடிச்சுட்டாங்க. இவளும் வந்து பெல் அடிச்சு முடிச்சிடுறா டைம் முடியறதுக்குள்ள. அப்புறம் எல்லாரும் அவங்களோட டிஷ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டிஷ்ஷா வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது சூஸ் பண்றதுன்னே தெரியல. எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா இந்த பொண்ணோட டிஷ் வந்து டேஸ்ட் பண்றாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட்டா இருக்கு. இவளோட குக்கிங் ஸ்கில்லே வந்து எல்லாருமே ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இந்த வைக்கோல் வந்து அவ செஞ்சதுனால வந்து இதோட ஃப்ளேவர் வந்து பாரம்பரிய உணவா வந்து இருக்கு. இவளும் இந்த குக்கிங் காம்படிஷன்ல வந்து ஜெயிச்சிடுறா. பெஸ்ட் செஃப் அவார்டும் வாங்கிடுறா. உங்களுக்கு எந்த டிஷ் பிடிக்கும்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.